நாம் கடந்த பல வாரங்களாக இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வு மற்றும் போதனையிலிருந்து தியானித்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய தினத்திலே நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் தியானிக்க ஆரம்பிப்போம். நாம் இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய தியான நேரத்துக்கு ஆரம்பமாக ஓரிரு வசனங்களை நாம் வாசிப்போம். 23ஆம் அதிகாரம் மத்தேயு 23. பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களை நோக்கி, வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்கிற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோளின் மேல் சுமத்துகிறார்கள். தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வழிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரவி ரவி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். நீங்களோ ரவி என்று அழைக்கப்படாதிருங்கள். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராயிருக்கிறார். நீங்கள் எல்லாரும் சகோதரராயிருக்கிறீர்கள். பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள். பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்கிறார். நீங்கள் குருக்கள் என்றும் அழைக்கப்படாதிருங்கள். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாயிருக்கிறார். உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாக இருக்க கடவன். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நம்ம மத்தேயு 23ஆம் அதிகாரத்திற்கு ஒரு சிறப்பு உண்டு. அது என்னவென்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்படுவதற்கு, அதாவது அவருடைய அந்த இறுதி வாரத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. அது ஒரு சிறப்பு எனலாம். ரெண்டாவது, இந்த உரையாடல் இயேசுக்கும் அவருடைய சீடர்களுக்கும் அதே நேரத்தில் அங்கிருந்த பரிசேயர்களுக்கும் இடையில் நடந்ததான ஒரு உரையாடலாக இருக்கிறது. இது பெரும்பாலும் இயேசுடைய இறுதி வாரத்தில் புதன்கிழமை நடந்த ஒரு நிகழ்வாக இருக்கலாம். புதன்கிழமை நடந்த பல்வேறு நிகழ்வுகளில் இந்த உரையாடலும் ஒன்றாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இந்த அதிகாரத்திற்கு இன்னொரு சிறப்பும் சொல்ல முடியும். அது பரிசேயர்களை பல்வேறு இடங்களிலே அவர் கடிந்து கொண்டு வந்துள்ளார். ஆனால் இந்த இடத்தில்தான் அவர்களை மிகவும் கண்டித்து அவர்களை மாயக்காரராக காண்பித்த இடம். ஆகவே இந்த வசன பகுதியை ராஜாவின் கண்டன தீர்ப்பு என்று கூட தலைப்பிடலாம். அல்லது பரிசேயரை மாயக்காரர் என்று அவர் கூறி அவர்களை கடுமையாக விமர்சித்த ஒரு நிகழ்வாகவும் நாம் பார்க்கலாம். இந்த அதிகாரம் முழுவதுமே பரிசேயர்களை, வேதபாரகரை, யூத தலைவர்களை மாயக்காரர் என்று சொல்லி அவருடைய மாயமாலங்களை எல்லாம் தோலுரித்து காட்டினார் என்று சொல்ல முடியும். இனி நாம் வசனங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தியானிப்போம். பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி, வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். இப்போ ஒரு கேள்வி, மோசேயுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறாரே, ஏன் அப்படி? அதாவது மோசே கொடுத்த நியாயப்பிரமாணம், அதுதான் யூத மதத்தின் அடிப்படை. அவர்கள் எந்த ஒரு நிகழ்வையும் சட்டம் ஒழுங்கு உட்பட எதுவாக இருந்தாலும் தங்களுடைய வாழ்வில் கடைபிடிக்கிற எந்த ஒரு பழக்க வழக்கமாக இருந்தாலும் அதனை அவர்கள் மோசேயுடைய நியாயப்பிரமாண அடிப்படையிலே மதிப்பிடுவார்கள். அதாவது ஒரு காரியம் தாங்கள் செய்கிற ஒன்று சரியா தவறா, அது தேவனுக்கு உகந்ததா இல்லையா என்பதை
மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலே மதிப்பிடுவார்கள். இன்னொரு கோணத்தில் சொன்னால் மோசே அவர்களுக்கு கற்பித்த இறையியல் அடிப்படையிலே மதிப்பிடுவார்கள். ஆகவே மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை ஜெப ஆலயங்களிலே போதிக்கின்ற, இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் எருசலேமிலே தேவாலயத்தில் பிரதானிகளாக இருந்து ஆசாரியராக, முக்கிய ரபிகளாக, வேதபாரகராக, நியாயப்பிரமாணிகராக இருந்து மக்களுக்கு வேத பிரமாணத்தை போதிக்கும்போது, மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கும்போது அவர்கள் மோசே இருந்த அதே ஆசனத்தில் இருந்து அதை கற்பிப்பதாக கருதினார்கள். அதான் ஆசனத்தில் என்று சொல்லும்போது மோசேயுடைய அதிகாரத்தில் உட்கார்ந்து போதிக்கின்றார்கள். அது மோசையே போதித்ததாக கருதப்படும். மோசே அங்கே இல்லை. அந்த அளவுக்கு அவர்களுக்கு உயரிய ஒரு இடத்தை மக்கள் கொடுத்தார்கள். ஆகவே தான் ஆண்டவர் சொல்றார், ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். ஏனென்றால் மோசேயுடைய நியாயப்பிரமாணத்திலிருந்து மோசே போதித்த யூத இறையின் அடிப்படையிலே அவர்கள் போதித்தவைகள் அனைத்தும் சரியானவை தான். மீண்டும் கவனமாக பார்க்க வேண்டும். பரிசேயர்களுடைய விதிகளை பற்றி இயேசு பேசவில்லை. மோசேயுடைய நியாயப்பிரமாணத்திலிருந்து அவர்கள் போதிக்கிறவைகள், அவைகளை கை கொண்டு செய்யுங்கள் என்று சொல்கிறார். காரணம் என்னவென்றால் மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை இயேசு நம்பினார். மோசேயுடைய நியாயப்பிரமாணத்துடைய இறையியல் பார்வை இயேசுக்கும் உண்டு. ஆகவே மோசே போதித்த இறையியல் உண்மைகளும் இயேசு போதித்த இறையியல் உண்மைகளும் ஒன்றுதான், யூத மதத்தின் அடிப்படையில். ஆகவே தன்னோடு இருந்தவர்களுக்கும் சொல்றாரு, இவர்கள், அதாவது வேதபாரகர்கள், ஆசாரிகள் போன்றோர் மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தின் அதிகாரத்தில் இருந்து கொண்டு அதை சரியாக உங்களுக்கு போதிக்கும் போது நீங்கள் அவைகள் அப்படியே செய்யுங்கள், அதை மீறாதிருங்கள். இதில் இன்னொன்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு நியாயப்பிரமாணத்தை மீறினார் என்று பலர்களை குற்றம் சாட்டுவார்கள். இயேசு நியாயப்பிரமாணத்தை தன் வாழ்விலும் மீறவில்லை, அவரை பின்பற்றினவரும் மீறக்கூடாது என்பதை வலியுறுத்தினதற்கு இது ஒரு சான்று. ஆகவே இயேசு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே வந்தேன் என்று சொன்னார் அல்லவா? ஆகவே அவருடைய வாழ்வும் நிறைவேற்றினார், பிறரும் அதை எப்படி நிறைவேற்றுவதை விரும்பினார். ஆகவே அவர் சொல்லுகிறார், அவர்கள் சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். ஏனென்றால் அவைகள் மோசையினால் கொடுக்கப்பட்டவைகள். ஏனென்றால் மோசே மூலம் தேவன் அவைகளை கொடுத்தார். அடுத்து சொல்லிவிட்டு, அவர்கள் செய்கையின்படியே செய்யாதிருங்கள், அவர் போதிக்கிறபடி செய்யுங்கள், ஆனால் அவர்களுடைய செய்கையின்படி செய்யாதீர்கள். ஏனென்றால் பல வேளைகளிலே இந்த வேதபாரர்கள், ஆசாரியர் போன்றோர் அவர்கள் போதித்ததற்கு நேர்மாறாக தங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டார்கள். வேதவசனங்களுக்குரிய கனத்தை தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் கொடுக்கவில்லை. அதனால தான் சொல்றாரு, அவங்க போதிக்கிறபடி நீங்கள் செய்யுங்க. மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தில் போதிக்கும் போது அதை செய்யுங்கள், ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை முறை, எவருடைய வாழ்க்கை முறை? இந்த மோசையின் ஆசனத்திலிருந்து இன்றைக்கு போதிக்கிறார்கள் அல்லவா ஆசாரியர்கள், வேதபாரர்கள் போன்றோர், அவருடைய வாழ்க்கை முறையை நீங்கள் எள்ளளவும் எடுத்துக்கொள்ளாதிருங்கள். அது ஆபத்தானது, அது மாய்மால் நிறைந்தது, அது உண்மை இல்லை என்று எச்சரிக்கின்றார். தொடர்ந்து சொல்லும்போது சொல்றாரு, ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். இதுதான் சிம்பிளான ஒரு பதில், எளித பதில். அடுத்தது அவர் சொல்றாரு, சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்கள் மேல் ஏற்றுகிறார்கள், சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். இந்த இடத்துல சுமத்திற்கரிய சுமையை கட்டின்னு சொல்லும்போது மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை அல்ல. மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கிற அவர்கள் பல வேளைகளிலே தங்களுடைய பாரம்பரியங்களையும் மக்கள் மீது திணித்தார்கள். அது மக்களுக்கு சுமப்பதற்கு கடினமாக இருந்தது. மோசேயுடைய நியாயப்பிரமாணம் கடைபிடிப்பதை விட இவர்கள் போதித்த மனித போதனைகள்,
இவர்கள் கொடுத்த கூடுதல் விதிகள், பரிசேய விதிகள் சுமப்பதற்கு அரிதாக முடியாததாக இருந்தது. அதனால்தான் அவங்க எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தின்படியும் செய்வதில்லை. அவங்க சுயமாக உருவாக்கிய விதிகளின்படி கூட பல வேளைகளில் அவர்கள் நடப்பதில்லை. 5ஆம் வசனம், தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி, தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி, விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜபாலங்களில் முதன்மையான ஆசனங்களையும் என்று சொல்லுகிறார். அதாவது காப்பு நாடா என்றால் என்ன? அதாவது ஒரு தோல் பாக்ஸ் மாதிரி செய்து அதில் நியாயப்பிரமாணத்தினுடைய சில வசன பகுதிகளை உள்ளாக வைத்து அதை தங்களுடைய நெத்தியிலே கட்டியிருப்பார்கள். அதாவது அதனுடைய பொருள் எப்போதும் அதை நினைவில் கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு அடையாளமாக சொல்வார். சில வேளைகளில் கையில் இந்த பகுதியிலே கட்டுவார்கள். அது இருதயத்தில் அதை நினைவு கொள்ள வேண்டும். உன் தேவனாய கர்த்தரை உன் முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் என்று சொல்கிறதோ அந்த அடையாளத்திற்காக இருதயத்துக்கு பக்கத்திலையும் கட்டுவாங்க, நெத்தியிலையும் கட்டுவாங்க. அதை பெருசாக கட்டுவாங்க. சின்னதாக இருந்தால் போதும், ஒரு வசனத்திலே இதில் வைப்பாங்க. ஆனால் இவங்க வேறும் கொஞ்சம் வசனங்கள் எல்லாம் வச்சு நாங்கள் உங்களை விட ரொம்ப பக்திமான்கள் என்பதை காட்டுவதற்காக பெரிய ஒரு பாக்ஸால் கட்டிட்டு தெரிவாங்க. எல்லோரும் காணணும், இவங்களை பெரிய ஆள் நினைக்கணும். அத்தோடு நில்லாமல் அவர்கள் ஒரு ஜப வஸ்திரம் அல்லது ஜப சால்வை என்று கூட சொல்ல முடியும். இப்போதும் யூதர்கள் ஜபிக்க செல்லும்போது அந்த வஸ்திரத்தை அணிந்திருப்பார்கள். அதில் 4 மூலைகளிலும் தொங்கல்கள் இருக்கும். அந்த தொங்கல்களை பெருசாக்குவாங்க. பலர் சொல்கிறார்கள், யூத மத சட்டங்களை நினைவுறும்படியாக, அதாவது 613 சட்டங்கள் உண்டல்லவா, ஆகவே அதில் 613 முடிச்சுகள் இருக்கும் என்று சொல்கிறவர்களும் இருக்கின்றார்கள். எதற்கு இதெல்லாம் செய்கிறார்கள்? நாங்கள் 613 கட்டளையின்படி நடக்கிறோம் என்று பிறர் காண வேண்டும். அதனால் அதை பெரிய நீளமாக செய்கிறாங்க. இப்படி பிறர் தங்களை காண வேண்டும், பிறர் தங்களை புகழ வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு செய்தார்களே தவிர அவர்கள் இருதயம் தேவனுக்கு பக்கத்தில் இருந்ததா என்றால் இல்லை. ஏசாயா கூட அவனுடைய காலத்திலே சொன்னான், நீங்கள் உதடுகளினால் என்னுடைய பக்கத்தில் சேர்கிறீர்கள், உங்கள் இருதயமோ என்னை விட்டு தூரமாக இருக்கிறது என்று சொன்னார். அதே நிகழ்வைத்தான் இங்கே இயேசு வேறு ஒரு கோணத்தில் சொல்கிறார். உங்களுடைய இருதயம் தேவனுக்கு உகந்ததா இல்லை. உங்களுடைய இருதயத்தில் இருப்பதெல்லாம் பெருமை, பிறர் உங்களை புகழ வேண்டும், தேவன் உங்களை புகழ வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு இல்லை. அப்படி சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்கிறார், நீங்கள் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜபாலங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வழிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதை விரும்புகிறீர்கள். எல்லோரும் இவர்களை எந்த இடத்துல பார்த்தாலும் முதலிடம் கொடுக்கணும். விருந்து வீடுகளில் முதலிடம், ஜபாலயத்தில் முதலிடம், பொது வழிகளிலே பொது இடங்களிலே முதலிடம். காண்பவர்களாம் இவர்களை ரபி ரபி என்று அழைப்பதிலே அவர்களுக்கு ஒரு பெருமை இருப்பதாக அங்கே பார்க்கின்றோம். இயேசு அதை கடிந்து கொள்ளும் தொனியில் பேசுகின்றார். மேலும் சொல்கிறார், நீங்களோ, யார்? அவருடைய சீடர்கள் அல்லது அவரை பின்பற்றுகிற எவராயிருந்தாலும், நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள். அப்படியானால் இந்த விதமான வாழ்க்கை முறை வாழ்கிற ரபிகள் என்று நீங்கள் அழைக்கப்படாதிருங்கள். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராக இருக்கிறார். நீங்கள் எல்லோரும் சகோதரராக இருக்கிறீர்கள். ஆகவே தன்னுடைய சீடர்கள் அனைவரையும் பார்த்து, நீங்கள் கிறிஸ்து உங்கள் ரவி என்று நினைத்து கொள்ளுங்கள் என்றால் கிறிஸ்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இங்கே இயேசு தன்னைத்தான் சொல்கின்றார். அடுத்ததாக 9 வசனத்தில் சொல்கிறார், பூமியிலே ஒருவனை உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்கிறார் என்று சொல்லு. அதாவது இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனையும் நீங்கள் பிதாவுக்கு சமமாக மாற்ற வேண்டாம். சமமாக மாற்ற வேண்டாம் என்றால் மனிதனை,
வெறும் மனிதனை நீங்கள் பிதாவின் சமூகத்துக்கு இணையாக மாற்ற வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் பல வேளைகளிலே இவர்கள் அந்த யூத மத தலைவர்களை உயர்த்துவது மிதமிஞ்சி போய்கொண்டிருந்த ஒரு சூழலாக இருந்ததனால் அதை அப்படி சொல்லுகின்றார். 10ஆம் வசனத்திலே, நீங்கள் குருக்கள் என்றும் அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாயிருக்கிறார். இதுவும் ஆசிரியர் சீடன் என்கிற அந்த முறையில் தான் அவர் பேசுகின்றார். உங்களில் பெரியவனாயிருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாயிருக்கிறவன், இப்படி சொல்லிவிட்டு அங்கே அந்த இடத்துல ஒரு கன்க்ளூஷன், ஒரு முடிவை சொல்கிறார். அவர் போதித்தவர்களுடைய ஒரு கோட்பாட்டு முடிவை சொல்லுகின்றார். அது என்னவென்றால், நீங்கள் உங்களை பெரியவனாக காட்ட வேண்டும் என்று கருதுவீர்களாயில் நீங்கள் அது செய்ய வேண்டியது பிறருக்கு கடமை செய்யுங்கள், பிறருக்கு பணி செய்யுங்கள், உதவி செய்யுங்கள். அதுதான் உங்களை உயர்த்தும். மற்றபடி தன்னைத்தான் உயர்த்துகிறவன் அல்லது தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று ஒரு அருமையான தலைமைத்துவ கோட்பாட்டையும் அந்த இடத்தில் சொல்கின்றார். அடுத்ததாக 13 அவர் மேலும் சில உண்மைகளை சொல்கின்றார். 13 15 வரை படிப்போம். மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போவதில்லை, பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை அபகரித்து பட்சித்து போடுகிறீர்கள். இது நிமித்தம் அதிக ஆக்கினை அடைவீர்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாக்கும்படி சமுத்திரத்தை பூமியை சுற்றித் திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தான போது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். மிக கடுமையான வார்த்தை. அதாவது இந்த இடத்துல 13ஆம் வசனத்தில் பரலோக ராஜ்யத்தை பூட்ட முடியுங்கள். அது எப்படி பரலோக ராஜ்யத்தை பூட்ட முடியும்? அதனுடைய பொருள் என்னவென்றால், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் யாரிடம் இருக்கிறது? இயேசுவிடம் தான் இருக்கிறது. அப்படியால் பரலோக ராஜ்யத்துக்கு அனுமதிப்பது யார்? இயேசு. ஆனால் இந்த பரிசேயர்கள் அப்போ எப்படி இந்த பரலோக ராஜ்யத்தை பூட்ட முடியும்? அது வேறொன்றுமில்லை, அவர்கள் மக்கள் இயேசுவிடம் வராமலே தடுத்தார்கள். அப்படி மக்கள் இயேசு கிறிஸ்துவை மெசியா என்று எண்ணி விசுவாசித்து அவரிடம் வருவதை தடுத்தபடியால் அவர்கள் பரலோக ராஜ்யத்தை பூட்டியதாக இயேசு பேசுகின்றார். அதாவது யூத மத தலைவர்கள் பொதுமக்கள் மேசியாவாகிய தன்னிடம் வராதபடி தடுக்கிறார்கள். அந்த விதத்தில் அவர்கள் பரலோக ராஜ்யத்தை பூட்டுகிறார்கள். அப்படித்தான் சொன்னாரே தவிர அவர்களிடம் பரலோக ராஜ்யத்தினுடைய சாவி இல்லை. அது மட்டுமல்லாமல் அவர்களும் பிரவேசிக்கிறதில்லை, பிறரையும் பிரவேசிக்க விடுகிறதில்லை. அதான் சொல்ற, மாயக்காரராகி வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். என்ன பண்ணுவாங்கன்னா, பக்திவான்களாய் காட்டுவார்கள், ஆனால் பல வேளைகளிலே ஏழை விதவைகளுடைய சொத்துக்களை அபகரித்து விடுவார்கள், வீடுகளே அபகரித்து விடுகிறது உண்டு. அதுதான் இன்னொரு இடத்துல இயேசு உண்மை சொல்லும்போது, ஒரு கடின நியாயாதிபதியிடம் ஒரு விதவை வேண்டுகோள் வைப்பார். அதுதான் சில அறிஞர்கள் சொல்வது, அவளுடைய வீடை ஒருவன் வஞ்சித்து எடுத்திருந்தான், அதற்காக அவள் நியாயம் கேட்டு வந்தாள் என்று சொல்வது உண்டு. ஆகவே பல வேளைகளிலே இந்த ஏழைகளுடைய வீடுகளை அபகரித்து எடுப்பது இந்த பரிசேயருடைய தந்திரமான ஒரு நடவடிக்கையாக இருந்தது. தொடர்ந்து சொல்கிறார், மாயக்காரரே வேதபாரரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாகும்படி சமுத்திரத்தை பூமியை சுற்றி திரியுங்கள். அவன் உங்கள் மார்க்கத்தான போது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்கிறீர்கள். இது என்னன்னா, பொதுவாக யூத மதம் மிஷனரி மதம் அல்ல. அதாவது ஒரு குடும்பத்தில் பிறந்து அவர்களுடைய பிள்ளைகளாகவே யூதர்களாக கருதப்படுவார்கள், இஸ்ரவேலாய் கருதப்படுவார்கள், அந்த ராஜ்யத்தின் குடிமகனாய் கருதப்படுவார்கள். ஆனால் இயேசு வாழ்ந்த காலத்தில் பல யூதர்கள் பிற மக்களிடம் சென்று அவர்களிடம் தங்களுடைய யெகோவா தேவனை குறித்தும் மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை குறித்தும் கற்பித்து
அவர்களை யூத மதத்துக்கு மாற்றுவார்கள். அதை ஆங்கிலத்திலே ப்ராசலைட்டைசேஷன் என்று சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய நீண்ட வழிமுறை, பல சடங்குகள் எல்லாம் உண்டு, கடினமான ஒன்று தான். ஆனால் அப்படி இருந்தும் பல இடங்களுக்கு சென்று பிற விக்கிரக வணக்கம் செய்கிறவர்களை யெகோவா தேவனுக்கு நேராக திருப்புவார்கள். ஆனால் திருப்பி விட்டு அவர்கள் செய்தது அதைவிட ஆபத்தானது. என்னவென்றால், அந்த மக்கள் சுமப்பதற்கரிய கடினமான பரிசேய விதிகளை அவர்கள் மீது சுமத்துவார்கள். இவ்வளமாக சுமத்துவதோடு இல்லாமல் அவர்களும் மேசியாவிட வராமல் தடுக்கிறார்கள். இப்படி சொந்த யூத ஜனங்களும் மேசியாவிடம் வராமல் தடுக்கிறார்கள். பிற மதங்களிலிருந்து யூத மதத்துக்கு மாறியவர்களும் மேசியாவை கண்டுகொள்ள முடியாமல் தடுக்கிறார்கள். இவ்வளமாக அவர்கள் ராஜ்யத்துக்கு புறம்பாக்கப்பட்டு நரகத்திற்கு பாத்திரவான்களாக ஆக்குகிற செயலை இவர்கள் செய்து வருகிறார்கள். அடுத்த 16 படிக்கும்போது, குருடரான வழிகாட்டிகளே உங்களுக்கு ஐயோ, எவனாகிலும் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாகிலும் தேவாலயத்தின் பொன்னில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்று சொல்லுகிறீர்கள். இது மிக மிக நயவஞ்சகமான ஒரு வேலை செய்தாங்க. அது என்னென்னா, இந்த பரிசேயர்கள், சதிசேயர்கள் அல்லது வேதபாரகர்கள், நியாயப்பிரமாணம் போன்றவர்கள் மக்களை நயவஞ்சகமாக சிக்க வைப்பார்கள். என்ன செய்வாங்கன்னா, தங்களுக்கு அதாவது பைபிளில் மொத்தத்திலே நீங்கள் ஆணையிடாதீர்கள் என்று தான் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் இவர்கள் ஆணையிடும்போது என்ன செய்வாங்கன்னா, இந்த தலைவர்கள் தேவாலயத்தின் மேல் ஆணையிடுவாங்க. ஏன்னா தேவாலயம் தான் பெருசு. தேவாலயத்தின் மேல் ஆணையிட்டு ஏதாவது அதை நிறைவேற்றலைன்னு சொன்னால் சொல்லுவாங்க, தேவாலயத்தின் மீது ஆணையிட்டுட்டேன், அது நிறைவேற்றாமல் இருந்தாலும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அப்படி சமாளிச்சிருவாங்க. ஆனால் சாதாரண பொதுமக்களை ஆணையிட வைக்கும்போது அல்ல சத்தியம் செய்ய வைக்கும்போது என்ன செய்வாங்க தெரியுமா, நீ தேவாலயத்தின் பொன்னின் மீது ஆணையிடணும்னு சொல்லுவாங்க. இந்த மக்களும் அப்பாவிகளாக ஏதோ மத தலைவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி தேவாலயத்தின் பொன்னின் மீது சத்தியம் செய்வார்கள். அது முடிஞ்ச உடனே சொல்லுவாங்க, பார்த்தியா நீ தேவாலயத்துக்கு பொண்ணுங்க மீது சத்தியம் செய்துட்ட, அது ரொம்ப முக்கியமானது, அது ரொம்ப விலையாடுனது, அதனால நீ செய்த சத்தியத்தை எப்படியாவது நிறைவேற்றிடு. இப்ப புரிஞ்சுதா? தாங்கள் ஆலயத்தின் மீது சத்தியம் செய்வதாக சொல்லி தப்பி விடுவார்கள். ஆனால் அப்பாவிகளை நயவஞ்சகமாக பொன்னின் மீது ஆணையிடு என்று சொல்லி சத்தியம் செய் என்று சொல்லி அவர்களை சிக்க வைத்து விடுவார்கள். இது மகா பெரிய நயவஞ்சகம். இயேசு இதை அதான் சொல்லாரு, மதிகேடரே குருடரே எது முக்கியம்? பொன்னை பரிசுத்தமாக்குற தேவாலயமோ? மேலும் எவனாகிலும் பலிபீடத்தின் மேல் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாகிலும் அதன் மேல் இருக்கிற காணிக்கையில் மேல் சத்தியம் பண்ணால் அவன் கடனாளி என்றும். இது அதே தந்திரம் தான். நீங்க அதே தந்திரம் தான் செய்கிறாங்க. என்ன சொல்லுகிறீர்கள்? மதிகேடரே குருடரே எது முக்கியம்? காணிக்கையோ, காணிக்கையை பரிசுத்தமாக்குற பலிபீடமோ? என்ன செய்றாங்க? ஆலயம் முக்கியமானது, பலிபீடம் முக்கியமானது, அதன் மீது சத்தியம் செய்து விட்டு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் பொன் அல்லது பலிபீடத்தில் இருக்கிறதான காணிக்கையின் மேல் யாராவது சத்தியம் செய்தால் அதை நிறைவேற்றாமல் இருந்தால் உனக்கு மேலே சாபம் வரும்னு சொல்லி பொதுமக்களை சிக்க வைத்து விடுகிறார்கள். இன்றைக்கும் சிலர் இந்த தந்திரங்களை பயன்படுத்துவது உண்டு. சில கிறிஸ்தவ சபைகளிலே அப்பா விசுவாசிகளை பல இடங்களிலே பொருத்தனை என்கிற பெயரிலே சிக்க வைக்கிற நிகழ்வுகளை நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம், நானும் கேள்விப்பட்டிருக்கின்றேன். சரி, அவைகளை சரியாக புரிந்திருந்தால் அந்த பிரச்சனை வராது. பொருத்தனை பற்றி இப்போது நமக்கு பேசுவதற்கு நேரமில்லை. மதிகேடரே 20 வசனம், ஆகையால் பலிபீடத்தின் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதன் மேலும் எல்லாவற்றின் மேலும் சத்தியம் பண்ணுகிறான். தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதில் வாசமாக இருக்கிற பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். என்ன சொல்லாரு? பரிசேரே சதிசேரே, நீங்கள் ஆலயத்துக்கு மேலே சத்தியம் செய்தா அது பொண்ணில் சத்தியம் செய்ததுக்கு சமந்தான். நீங்கள் பலிபீடத்தின் மேலே சத்தியம் செய்தால் அதில் இருக்கிற காணிக்கையின் மேல் சத்தியம் செய்தது சமந்தான். ஆக நீங்களும் தப்ப முடியாது. ஆனால்
நீங்கள் தந்திரமாக தப்புடுறீங்க. இயேசு அவர்களை தப்போடாமல் செய்வதற்கு விளக்கத்தை கொடுக்கின்றார். வானத்தின் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறவன் தேவனுடைய சிங்காசனத்தின் பேரிலும் அதன் வீட்டிற்கிற பேரும் சத்தியம் பண்ணுகிறான் என்று நீங்கள் தப்ப முடியாது. நீங்கள் செய்கிற சத்தியத்திலிருந்து மக்களை ஏமாற்றலாம், ஆனால் தேவனை நீங்கள் ஏமாற்ற முடியாது என்பதை சொல்லுகின்றார். சொல்லிவிட்டு தொடர்ந்து 23 24 வசனங்களை படிப்போம். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒத்தலாம்பிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசோபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். குருடரான வழிகாட்டிகளே, கொசுக்கில்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை ஒழுங்குறவர்களாக இருக்கிறீர்கள். அருமையான ஒரு கிண்டல் வார்த்தை. அதாவது என்ன சொல்றாருன்னா, ஒற்றராமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசோபாகம் செலுத்தினா அதுக்கு அர்த்தம் என்ன? இதெல்லாம் சின்ன சின்ன பொருட்கள். இந்த சின்ன பொருட்களிலே தசோபாகம் செலுத்தி நீங்கள் நீதிமான்களாக காட்டுகிறீர்கள். ஆனால் இதைவிட முக்கியமானது என்னது? நீதி நியாயம் செய்வதே, நியாயப்பிரமாணத்தின்படி சமூக ஒழுங்கை கடைபிடிப்பதே, பிறருக்கு அநியாயம் செய்யாமல் இருப்பதே. ஆனால் நீங்கள் அதை விட்டு விட்டீங்க. எது பெருசோ, எது முக்கியமானதோ, எது கட்டாயம் கடைபிடிக்க வேண்டுமோ அதை விட்டுவிட்டு சின்ன சின்ன வெந்தயம், கடுகு எல்லாத்துலேயும் தசோபாகத்தை கொடுத்து உங்களை பக்திமான்களாக காட்டுகிறீர்கள். அதான் சொல்றார், இப்படி செய்வது குருடான வழிகாட்டிகளே, கொசுக்கில்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை ஒழுங்குறவர்களாக இருக்கிறீர்கள். ஒரு அருமையான ஒரு கிண்டல் தான், கிண்டலான துணியிலே தான் அதை சொல்லுகின்றார். அதாவது நீங்கள் ரொம்ப பக்திமான்களை போல காட்டிவிட்டு பெரிய ஃப்ராடுகளாக இருக்கிறீங்க. அதான் அவர் சொல்ல வருகிற கருத்து. சரி, 25 வசனம். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்தில் அவைகள் கொள்ளையினாலும் அநீதியத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடரான பரிசேயரே, போஜன பாத்திரங்கள் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகள் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. இதுவும் பாத்திரங்கள் ரொம்ப சுத்தமாக வச்சு தங்களை பரிசுத்தவான்களாக காட்டுவாங்க. அந்த பாத்திரத்துக்கு உள்ள இருக்கிற அழுக்கை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. இது பொதுவாக நம்முடைய குடும்பங்களில் நடப்பதுதான். உள்ள லேசாக கழுவிட்டு விட்டுக்கலாம், எல்லாரும் இல்லை, பொதுவாக சொல்லுங்கள். ஏசு சொல்லாரு, வெளிப்புறத்தில் எவ்வளவு கவனமாக சுத்தப்படுத்துறே அதுபோல் உள்புறத்தையும் சுத்தப்படுத்து. அதை எதோடு ஒப்பிடலாம் என்றால், வெளிப்புற சடங்காச்சாரங்களுக்கு இந்த பரிசேயர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள், வேதபாரகர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆனால் தங்கள் இருதயத்தின் தூய்மைக்கு அவர்கள் உரிய இடத்தை கொடுக்கவில்லை. ஆகவே இயேசு அதைத்தான் இங்கே சுட்டி காட்டுகிறார் என்று கருதலாம். மற்றபடி பானை சுத்தப்படுத்துவதை அவர் பேசுகிறார் என்று மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். 27 28 வசனங்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவள் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். அதாவது முந்தின வசன பகுதியில் சொன்ன இந்த பாத்திரங்களை சுத்தப்படுத்துகிறதை போன்று சொன்னார் அல்லவா, அதை கொஞ்சம் கூட வீரியமாக, கொஞ்சம் கூட அழுத்தம் திருத்தமாக, கொஞ்சம் கூட கண்டிதத்தோடு சொல்கிறதாக இருக்கிறது. இது என்னவென்றால், எதனால் அன்றைய காலத்திலே கல்லறைகளுக்கு வெள்ளையடித்தார்கள், அது முதல் முக்கியம். இன்றைய காலத்தில் கல்லறைகளுக்கு வெள்ளையடிப்பது இருக்கிறது, அது அதனுடைய முக்கியத்துவத்தை அறிந்து செய்கிறார்களா என்பதை விட அது ஒரு இன்றைக்கு சடங்காச்சாரம் போலவே மாறிவிடுகிறது. சில சபைகளிலே கல்லறை திருநாள் என்றே அதை ஒரு நாளை கொண்டாடுவார்கள். ஆனால் அந்த காலத்தில்
கல்லறைக்கு வெள்ளையடிக்கப்பட்ட நோக்கம் இன்றைக்கு கல்லறைக்கு வெள்ளையடிக்கிற நோக்கத்தோடு முற்றிலும் மாறுபட்டது, வேறுபட்டது. அது என்னவென்றால், கல்லறைகளை தொட்டால் அது சரீரத்தை தீட்டாக்கும் என்கிறதான ஒரு நம்பிக்கை, ஐதீகம் அன்று இருந்தது இயேசு வாழ்ந்த காலத்தில். ஆகவே கல்லறை தோட்டங்களை, கல்லறை இருக்கிற இடத்தை வெள்ளையாக அடித்து விடுவார்கள். அதனுடைய பொருள், அதன் பக்கத்திலே செல்லாதே, அங்கே கல்லறை இருக்கிறது, அதை தொட்டால் நீ தீட்டாகி விடுவா என்று எச்சரிக்கிறது. அதை எடுத்த இயேசு இந்த பரிசேயரோடு ஒப்பிடுகிறார். அதன் அர்த்தம் என்னன்னா, பரிசேயனை கிட்ட போயிடாத, நீ தீட்டாயிருவ. எவ்வளோ கடுமையான வார்த்தை. அதாவது இன்னும் சொல்ல போனால், பரிசேயர்களுடைய ஆடைகள் வெள்ளையா இருக்கின்றது, உள்ளே இருப்பது செத்தது, அதுக்கு ஜீவன் இல்லை. அந்த ஆடைக்கு உள்ளே இருப்பது எதா இருக்கிறது? செத்த சரீரத்துக்கு ஒப்பா இருக்கிறது. வெறும் எலும்பும் தோலம் தான் இருக்குது. அதில் தேவனுக்குரிய எதுவுமே இல்லை, நாற்றமடிக்கக்கூடியதாக இருக்கிறது. எவ்வளோ கடுமையான வார்த்தை. பரிசேயர்கள் இதையெல்லாம் கேட்டுவிட்டு இருப்பார்களா? அவைகளும் இயேசுவை அதிவிரைவிலே கொலை செய்வதற்கு அவர்கள் மேலும் மேலும் உக்கிரம் கொள்ள செய்ததாக இருக்கிறது. 29 வசனம். மாயக்காரராகிய பரிசேயரே, வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து, நீங்கள் பிதாக்களின் நாட்கள் இருந்தோமானால் அவர்களோடே நாங்கள் தீர்க்கதரிசியின் இரத்தப்பலிக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம் என்கிறீர்கள். ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராக இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சியாக இருக்கிறீர்கள். இது ஒரு விதமான கிண்டல். என்னவென்றால், இவங்க சொல்றாங்க, நாங்கள் ரொம்ப நல்ல மக்கள், எங்களுடைய முற்பதாக்கள் தெரியாதனமாக தீர்க்கதரிசிகளை கொண்டு போட்டார்கள், எசையாவை கொண்டார்கள், இப்படி பல தீர்க்கதரிசிகளை கொண்டார்கள். நாங்கள் இருந்திருந்து அவங்களெல்லாம் கொண்டாக மாட்டோம், அவங்களெல்லாம் பெரிய ஆளாக புகழ்ந்து பேசியிருப்போம். இயேசு உடனே சொல்லார், இப்படியே சொல்றீங்க? எப்பா, உங்களுடைய பெற்றோர்கள் தான், உங்களுடைய மூதாதையர்கள் தான் தீர்க்கதரிசிகள் கொன்றது என்று சொல்லும் போதே நீங்கள் எதை ஒத்துக்கொள்கிறீர்கள்? நீங்களே அந்த விதமான துர்ச்சந்ததிகளாக இருக்கிறீர்கள், தீர்க்கதரிசிகளை கொண்டவர்களுக்கு சந்ததியாக இருக்கிறீர்கள் என்று நீங்களே ஒப்புக்கொள்றீங்க என்று சொல்லிவிட்டு சொல்றாரு, நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்புங்கள். அதில் ஒன்றை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். இதே சந்ததி தான் யோவான் ஸ்நாபகனை கொலை செய்வதற்கும் மறைமுகமாக துணை போனவர்கள். ஏரோது தான் கொன்றது. ஆனால் ஏரோது கொன்ற போது இவர்கள் யாராவது எதிர்த்தார்களா? எதிர்க்கவில்லை. ஏனென்றால் யோவான் ஸ்நாபகனுடைய போதனைகள், திருமூழ்கு யோவானுடைய போதனைகள் பல வேளையிலே பரிசேயருக்கும் சற்று கடினமாக தான் இருந்துச்சு. ஆகவே அவனை கொலை செய்த போது அவர்கள் பெரிய கிளர்ந்தள ஒன்றுமில்லை. ஆகவே அதையும் இயேசு அங்கே சுட்டி காட்டுகிறார். இன்னொன்று, அளவை நிரப்புங்கள் என்று எதிர்காலத்திலே சொல்வதாக இருந்தால் இவரையும் அவர்கள் கொல்ல போகிறார்கள். ஆகவே இயேசு இங்கே தன்னை கிறிஸ்து என்று மட்டுமல்ல, தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்கிறார். அதனால்தான் நம்ம கிறிஸ்துவ இறையியலை படிக்கும்போது இயேசுடைய 3 அலுவல்கள் என்று படிப்போம். அது இயேசு பூமியில் இருந்தபோது தீர்க்கதரிசியாக இருந்தார். பரலோகத்திலே இப்போது அவர் மகா பிரதான ஆசாரியராக இருக்கின்றார். அவர் 2ஆம் வருகையில் வரும்போது அவர் ராஜாவாக வருவார் என்று நாம் படிப்போம், அல்லது அது ஒரு கிறிஸ்தவ நம்பிக்கை. ஆகவே இங்கு தன்னையும் தீர்க்கதரிசி என்பதை அவர் மறைமுகமாக சுட்டி காட்டுகிறார். அத்தோடு நில்லாமல் தொடர்ந்து சொல்லுகின்றார், சர்ப்பங்களே, விரியன் பாம்புக்குட்டிகளே, பரிசேயர் போன்ற தலைவர்களை பார்த்து சொல்கிறார், நரகாக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? ஆகையால் இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேதபாரகரையும் உங்களுக்கு அனுப்புகிறேன். அவள் சிலரை கொன்று சிலுவையில் அறிவீர்கள், சிலரை உங்கள் ஜபாலிகள் வாரினால் அடித்து ஊருக்கூர் துன்பப்படுத்துவீர்கள். நீதிமானாகி ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்திற்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் இரத்தம் வரைக்கும் பூமி மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்தப்பழியெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். இவைகளெல்லாம் இந்த சந்ததியின் வரும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்லார்னா, யூத மத வரலாற்றை படிக்கும்போது
அதாவது நம்முடைய வார்த்தையில் சொன்னால் பழைய ஏற்பாட்டை படிக்கும்போது யூத மத வரலாறு என்று சொல்லுகிறேன். ஏன்னு சொன்னேன் என்றால், யூதர்களுக்கு பழைய ஏற்பாடு தேவ வார்த்தை மட்டுமல்ல வரலாற்று நூலாகவும் இருந்தது. ஆக அந்த அடிப்படையிலே யூத வரலாறு என்று சொன்னேன், தவறாக புரிய வேண்டாம். நமக்கு அது பழைய ஏற்பாடில் தேவன் தன்னை வெளிப்படுத்தின என்று நாம் புரிந்து கொள்வோம். ஏனென்றால் அவர்களுடைய நாட்டு வரலாறு நமக்கு வேறு வரலாறாக வரும். அதனால்தான் அது ரெண்டையும் சற்று கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த யூத மத வரலாற்றின் அடிப்படையிலே அல்லது பழைய ஏற்பாட்டு சத்தியத்தின் அடிப்படையிலே முதலாவது இரத்த சாட்சியை மறித்தது ஆபேல். காயின் ஆபேலை கொண்டு நமக்கு தெரியும். அதுபோல யூத பைபிளிலே கடைசி புஸ்தகமாய் வருவது 2 நாளாகம். அந்த 2 நாளாகமத்தில் சகரியா என்கிற ஒருவர் கொல்லப்பட்டார். அது இங்கே இருக்கிறதை விட நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அங்கே ஆபேல் முதல் சகரியா வரைக்கும் வரும். அந்த வசனத்தை நாம் படித்தோம் என்றால் தெரியும். லூக்கா 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆபேலின் இரத்தம் முதல் பலிபீடத்திற்கும் தேவாலயத்துக்கு நடுவே கொலையுண்ட சகரியாவின் இரத்தம் வரைக்கும் வருது. பாருங்க, யார் எந்த பேரில்? பரகியாவின் குமாரனாகிய சகரியான்னு வரல. ஆகவே இந்த லூக்கா 11ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை இந்த வசனத்தோடு பொருத்தி படிக்கும்போது இயேசு என்ன சொல்கிறார் என்றால், யூத பழைய ஏற்பாட்டின் அடிப்படையில் முதல் நூலாகிய ஆதியாகமத்தில் இருக்கிற ஆபேலும் அவன் இரத்த சாட்சியாக மரித்தான். அதே போல கடைசி நூலாகிய 2 நாளாகமம் 24ஆம் அதிகாரத்தில் யார் இரத்த சாட்சியாக மரித்தார்? 2 நாளாகமம் 24, 20, 22 வசனத்திலே சகரியா, அதாவது யோய்தான் குமாரனாகிய சகரியா இரத்த சாட்சியை மரித்தார். 11 அடிப்படையில், அதாவது அதை 2 நாளாகவும் 24ஆம் அதிகாரம் 20, 21 வசனத்தோடும் போது. ஆகவே இயேசு எதை சொல்லி இருக்கலாம் என்றால், ஒரு கோணத்தில் யூத பைபிள் வரிசைப்படி முதல் நூலிலும் கடைசி நூலிலும் வருகிற 2 இரத்த சாட்சிகளை சொல்லுகின்றார். ஆகவே எல்லா இரத்த சாட்சிகளையும் நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று ஒன்று சொல்கிறார். இப்போ அடுத்த ஒரு கேள்வி, இந்த வசன பகுதியிலே சிலர் ஒரு தவறு இருப்பதாக சுட்டிக்காட்ட முயல்வார்கள். அது என்னவென்றால், இங்கே மத்தேயு பரகியாவின் குமாரனாகிய சகரியா என்று சொல்கிறார். பரகியாவின் குமாரனாகிய சகரியா அல்ல 2 நாளாகமத்தில் சொல்லப்பட்டுள்ளதுங்கிற ஒரு கருத்து உண்டு. அது ஓரளவு உண்மையும் கூட. அப்படியானால் மத்தேயு தவறு செய்தாரா என்றால் இல்லை என்றுதான் கருதலாம். ஏனென்றால் இயேசு சொன்ன காலத்தில் இருந்த செப்துஜிந்து பைபிளுடைய அமைப்பு முறை வேறு. அதில் ஆதியாகமம் முதல் நூல் தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் செப்துஜிந்திலே கடைசி புஸ்தகமாக மல்கியாவுக்கு இருக்கின்ற மல்கியா கடைசி புஸ்தகம் தான். அதுக்கு முன்பு இருக்கிற சகரியா, அந்த சகரியாவுடைய பெயர் பரகியாவின் குமாரியாக சகரியா. ஆகவே மத்தேயு எழுதும்போது அவர் செப்துஜிந்தில் சொல்லப்பட்டுள்ளதான ஆபேலையும் செப்துஜிந்து நூல் வரிசையின் கடைசி நூலுக்கு முந்தின நூல் வரிசையான சகரியாவில் இருக்கிறதான சகரியா தீர்க்கதரியும் சிறிய தீர்க்கதரிசியாக சகரியாவை சொல்கிறார். அப்போ ஒரு கேள்வி, இயேசு யாரை சொன்னார்? இயேசு சகரியா என்கிற ஒருவரை தான் சொன்னார். எங்கே இருக்கிறவனமாக? லூக்காவில் சொன்னவனமாக. அவர் எபிரேய வரிசையின்படி சொன்னாலும் அது சரிதான். மத்தேயு அதை செப்துஜிந்து நூல் வரிசைப்படி சொல்லும்போது இன்னொரு சகரியா வருகிறது. மொத்தத்தில் 2 பேரும் சகரியா. அப்போ ஒரு கேள்வி, இயேசு எதை சொல்லி இருக்கலாம்? இயேசு பொதுவாக சகரியா தான் சொன்னார். ஆனால் அதிர்ஷ்டவசமாக எபிரேய பைபிள் அடிப்படையிலும் கடைசி இரத்த சாட்சியாக யோய்தாவின் குமாரன் ஆகிய சகரியா வருகிறார். அதுபோல செப்துஜிந்து வரிசையின் அடிப்படையில் பார்க்கும்போதும் மல்கியாவுக்கு முன்னதான் இருந்தாலும் அவர் கடைசியாக இரத்த சாட்சியாக கொல்லப்பட்டு மரித்திருக்கலாம் என்கிற ஒரு கருத்து இருக்கிறது. அதுக்கு சில அறிஞர்கள் சொல்றது இல்லை, சிறிய தீர்க்கதரிசியாகிய சகரியா இரத்த சாட்சியாய் கொல்லப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை என்று கருதுகிறார்கள்.
வாய்ப்பில்லை என்று கருதலாம், அது ஒரு கருத்தாக எடுக்கலாம். ஆனால் ஒருவேளை மத்தேயுடைய பார்வையிலே அல்லது அந்த இயேசு வாழ்ந்த காலத்தில் அந்த பரகியாவின் குமாரனாகி சிறிய தீர்க்கதரிசிய சகரியாவும் ஒருவேளை இரத்த சாட்சியை மறித்திருக்கலாம் என்கிற ஒரு பாரம்பரியம் இருந்திருக்கலாம். ஆகவே அந்த அடிப்படையிலே மத்தேயு சிந்து வரிசையின் அடிப்படையில் சொல்வது சரி. ஏனென்றால் இயேசு பொதுவாக சகரியா என்று சொன்னார். அந்த சகரியாவை லூக்கா ஒருவேளை யூத பழைய ஏற்பாட்டு அடிப்படையிலே லூக்கா புரிந்திருக்கலாம். மத்தேயு சிந்து வரிசைப்படி வருகிறதான சகரியாவை புரிந்திருக்கலாம். ஆகவே இயேசு பொதுவாக சகரியா என்று சொன்னார். இதை இரண்டு பேரும் ஒருவர் யூத பைபிளில் உள்ள கடைசி சகரியா என்று எடுக்கிறார்கள், இன்னொருவர் செப்துஜிந்து வரிசையில் வருகிறதான சகரியாவை எடுக்கிறார்கள். ஆகவே அதில் முரண்பாடு அல்ல, ரெண்டு பார்வை, இயேசு சொன்னதை ரெண்டு சகரியாக்களாக இவர்கள் புரிகிறார்கள். அதனால் எந்த தவறும் இல்லை. ஏனென்றால் அப்படியானால் ரெண்டு பேருமே இரத்த சாட்சியை மறுத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. பரகியாவின் குமாரனாகிய சகரியா ஆகிய தீர்க்கதரிசி கூட ஒருவேளை இரத்த சாட்சியாகவோ அல்லது ஏதோ அகால மரணம் அடைந்திருக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் மற்ற அதையும் சேர்த்து அதை புரிந்து அதை எடுத்திருக்கலாம். என்றால் அது சொல்ல வருகிற செய்தி என்னால் முதலும் தொடங்கி A to Z என்கிறத நம்ம சொல்லலாம், அல்லது காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரை இந்தியா ஒரே நாடு என்று சொல்லுவோம். அதே போல தான் ஆபேல் தொடங்கி கடைசி புஸ்தகத்தில் அல்ல கடைசியாக கொல்லப்பட்ட அந்த வரிசை சொல்லி முடிக்கின்றார். ஆகவே எல்லா தீர்க்கதரிசியுடைய கொலைப்பழிக்கும் நீங்கள் காரணமாக இருக்கிறீர்கள் என்பதை சொல்வதற்காக முதலையும் கடைசியும் சொல்லி முடிக்கிறார். அடுத்த 37 எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டுள்ள கல்லறிகிறவர்களே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கும் மனதில்லாமல் போயிற்று. இஸ்ரேல் மக்கள் பல்வேறு இடங்களிலே பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு சூழலிலே தேவனை விட்டு தூரம் போய் தேவனுடைய ராஜ்யம் வருவதற்கு தடையாக இருந்தார்கள். ஆண்டவர் எப்படியெல்லாமோ அவர்களை கூட்டி சேர்க்க மனதாயிருந்தும் அதற்கு அவர்கள் இடம் கொடுக்கவில்லை. அதுபோல தான் தொடர்ந்து சொல்ல, இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். இந்த இடத்துல அவர் சொல்கிற வீடு இந்த தேசம் என்று சொல்ல முடியும், குறிப்பாக ஆலயமாக இருக்கலாம் என்ற அடுத்த அதிகாரத்தில் அதை மையமாய் கொண்டு உரையாடல் வருகிறது. அது மட்டுமல்ல, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அதாவது இவர் தன்னை இத்தனை ஆண்டுகள் மேசியாவாக சொல்லியும் ஏற்றுக்கொள்ளவில்லை. குறிப்பாக கலிலேயா பகுதியில் உள்ள மக்கள் இயேசுவை மேசியாவாக பார்த்தார்கள். ஆனால் யூதேயா, குறிப்பாக எருசலேமில் உள்ள யூத மத தலைவர்களும் மக்களும் இயேசுவை மேசியாவாக பார்க்கவில்லை. ஆனால் அந்த கலிலேயாவில் உள்ள மக்கள் இயேசு மெசியாவாக பார்த்த போதும் யூதேயாவில் உள்ள மக்கள் இவரை கல்லறியுங்கள், இவரை கொல்லுங்கள் என்று சத்தமிட்டார்கள். அதனால்தான் சொல்லார், இதெல்லாம் அறிந்த இயேசு, இதெல்லாம் நடக்க போகிற அறிந்த இயேசு, இனி நீங்கள் என்னை ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்லும் அளவு என்னை காண மாட்டீங்க. அப்படி என்றால் இப்போது நீங்கள் என்னை ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்லி என்னை மேசியாவாக ஏற்றிருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே உங்களுடைய வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். அப்படியானால் இந்த ஆலயத்தை அவர் குறிப்பிடுறார், மொத்தத்தில் இஸ்ரவேலையும் சொல்கிறார். அத்தோடு நீங்கள் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று என்னை சொல்லும்போது என்னை காண்பீர்கள். இது மறைமுகமாக தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று ஒரு இடம் வருகிறதல்ல, அந்த ஸ்தோத்திரிக்கப்பட்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறார். அன்றைக்கு அவரை காண்பீர்கள். ஆகவே அவர் இப்போது முதல் வருகையிலே என்னை நீங்கள் ஒதுக்கி விட்டீர்கள், ஆனால் என்னை ஒதுக்கிய நீங்கள் என்னை என்றைக்கு ஸ்தோத்திரிக்கப்பட்ட மெசியா என்று சொல்லியிருக்கலாம் அன்றைக்கு தான் பார்ப்பீங்க. ஸோ இதற்கு இடைப்பட்ட காலத்தில் தான் சபை என்கிற ஒரு சரித்திர நிகழ்வை ஆண்டவர் ரகசியமாக வைத்திருந்தார் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே. அது இனி நிறைவேறப் போகிறதாக இங்கேயும் மறைமுகமாய் சுட்டி காட்டுகிறார் என்கிற ஒரு
இறையியல் பார்வையோடு அதை முடிக்கின்றார். அடுத்ததாக நாம் இன்றைய தினத்தில் இன்னொரு வசன பகுதியை நாம் சற்று பார்ப்போம். அதுவும் எருசலேம் ஆலயத்திலே நடந்த நிகழ்வாக இருக்கிறது. அதை நாம் மார்க்கு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே பார்க்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். காணிக்கை பெட்டி அருகே இயேசு கொடுத்த ஒரு அறிவுரை. மார்க்கு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 41 முதல் 42. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுவதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்றெல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அவர்கள் எல்லோரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டான எல்லாவற்றையும் போட்டு விட்டாள் என்றார். இது உங்கள் அனைவருக்கும் பரிச்சயமான ஒரு வசன பகுதி. அதாவது ஆண்டவர் ஆலயத்தில் இருந்து காணிக்கப்படுவதை பார்க்கின்றார். வசதி படைத்தவர்களெல்லாம் தங்களுடைய வருமானத்தில் கொஞ்சத்தை போடுகிறார்கள். அது இயல்புதான். ஆனால் அவள் எல்லாவற்றையும் போடுகிறாள். அதாவது இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் காணிக்கை பெட்டியிலிருந்து பார்த்ததை விட அவளுடைய இடத்திலிருந்து அவளை பார்த்தாள். அவளுடைய இடத்திலிருந்து அவள் என்ன பார்க்குறான்? எல்லாத்தையும் போடுறான். அதைத்தான் இயேசு சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவருடைய பார்வையின் அடிப்படையில் அவள் தான் அதிகமாக கொடுத்தது. மதிப்பின்படி 2 இருக்கலாம். ஆனால் எந்த 2? அவள்கிட்ட இருந்த எல்லாவற்றையும் கொடுத்து விட்டாள். அவளுக்கு இனி எதுவும் இல்லை. பணக்காரர்கிட்ட இன்னும் நிறைய இருக்கு. ஆக அவர்கள் கொஞ்சம் கொடுத்ததாகத்தான் கருதப்படும் என்று ஒரு அருமையான ஒரு கருத்தை சொல்கிறார். ஆகவே இந்த இடத்தோடு நாம் இன்றைக்கு நிறுத்தி கொள்ளலாம். இன்றைய நிகழ்விலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தலைமைத்துவ பாடம், கிறிஸ்தவ தலைவர்கள் மாய்மாலத்தை விட்டொழிப்பது தேவனுக்கு உகந்த செயலாக இருக்கும் என்று கருதலாம்.